சோஷியல் ஆக்டிவிசமோட ஃபைனல் ஸ்டெப் தான் பாலிடிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னோட சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னா, அதுவும் திருநங்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியில் சேரணும்னு நினச்சேன். அதனால டிஎம்கேல ஜாயின் பண்ணேன். ரொம்ப ஆசையாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வாங்கின ஒரு சாரி, என் கல்யாணத்துக்கான சாரி. இது வந்து என் அம்மாவோட சாரி. இந்த சாரிக்கு வந்து கிட்டத்தட்ட வயசு வந்து ஒரு 40 இருக்கும். இது எல்லாமே எங்கள் அம்மா ஹேண்ட் பெயிண்ட் பண்ண சாரி. எங்கள் அம்மாவோட ஃபேஷன் சென்ஸ் தான் எனக்கும் கொஞ்சம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கள் பாட்டியோட புடவை. கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும் இந்த புடவைக்கு. இது வந்து நானே டிசைன் பண்ணது. நான் ஏர்ன் பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கிட்டத்தட்ட ஒரு 32,000 நினைக்கிறேன் நான் வாங்கினது. இந்த சாரி வந்து நானே டிசைன் பண்ணது. ஒரு லவ்லி ஒரு பார்ட்டி சாரி மாதிரி, காக்டெயில் சாரி. ஆமாம், இது கிட்டத்தட்ட இந்த பாழும் பழமும் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எவர் கிரீன் டிசைன். இந்த சாரி வந்து ஒரு கிஃப்ட்டு. இது வந்து யார் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப ஸ்பெஷலான சாரி, ஷக்கிலாமா வாங்கி கொடுத்தது. நீங்கள் நிறைய புடவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், அனார்கலி. அது இது வந்து ஒரு பிளெயின் சாரி. இது என்ன பண்ணிட்டேன்னா ஒரு அனார்கலியாக மாற்றி வச்சு, இது ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸு. Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். மக்களே வணக்கம். என்னோட சகோதரி, ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாக தெரியும், ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், சாஷா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சாஷா? டூ குட். ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபேஷன் டு பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு உங்களுக்கு. நிறைய பேர் வந்து திருநங்கைன்னு சொன்ன உடனே திருநங்கையா அவங்க வந்து பண்ணுறாங்க, இல்லைன்னா பெக்கிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சை பேச ஆரம்பிக்கிற இருந்த அந்த உலகம் இப்போ மாறி திருநங்கையா நிறைய பேர் வந்து நிறைய சாதிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸில், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், போலீஸில், மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? உங்கள் ஜேர்னி எங்களுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா ஒரு கிறிஸ்பாக ஹவ் இஸ் இட்? இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. நான் வந்து ஒரு 17 இயர்ஸில் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மினிஸ்டருக்கு டிசைன் பண்ணிருந்தேன் கர்நாடகாவில். அதை விட்டுட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனோடனே சோஷியல் ஆக்டிவிசம், அதாவது அதிகமாக எல்ஜிபிடி ஆக்டிவிசம்குள்ளே இறங்கி ரொம்ப வருஷம் நிறைய என்ஜிஓஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ தான்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் நான் வந்து அட்வைசராக இருக்கேன். அது இல்லாமல் சென்னை தோஸ்ன்ற ஆர்கனைசேஷனோட சேர்மன். நான் சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ன்ற ஒரு ஈவெண்ட்டை, ஆனுவல் ஈவெண்ட்டாக வருஷம் 4 இயர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்ஜிபிடி சம்மந்தப்பட்ட மூவிஸை கலெக்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டான மூவிஸை ஒரு டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட்டான மூவிஸை 3 டே ஃபெஸ்டிவல் மாதிரி ரன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் சரி அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது, எதா பண்ணணும். ஒரு சோஷியல் ஆக்டிவிசமோட ஃபைனல் ஸ்டெப் தான் பாலிடிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னோடய சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னா நான் கண்டிப்பாக குறை சொல்கிறத விட அந்த இடத்துல ஏன் நம்ம போய் நின்று வேலை செய்யக்கூடாதுன்னு யோசித்தேன். அதுதான் முக்கியமான நோக்கம் அரசியலில் வர்றதுக்கு. அரசியல் ரொம்பவே புதுசாகவும் இருக்குது, பட் அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நான் சில கட்சிகளில் இன்டைரக்டாகவும் டைரெக்டாகவும் கொஞ்சம் சிலரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்குது. இப்போ ஏன் ஒரு கட்சியை சேர்ந்திருக்கேன் அப்படின்றதுனா, எனக்கு அங்கே வந்து நிஜமாலே திருநங்கைகளுக்கான ஒரு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு முக்கியமாக ஒரு இடம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கட்சியை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட ஒரு கட்சியில், அதுவும் திருநங்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியில் சேரணும்னு நினச்சேன். அதனால் டிஎம்கேல ஜாயின் பண்ணேன். ரொம்பவே வெல்கமிங்காக இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கல. போன கொஞ்ச நாள்லேயே வந்து சிஎம் அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. எந்த ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும், எங்கள் சமூகம் சார்ந்த ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு சார்ந்த ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் டைரெக்டாக சிஎம்க்கு அனுப்பக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு ரேப்போ இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு திருநங்கை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ஐ ஃபீல் ஐம் வெரி ப்ரிவிலேஜ்டு. ஏன்னா ஒரு திருநங்கையாக இருந்தும் சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் பிரச்சனைகளை டைரெக்டாக சிஎம் மீட் பண்ணியோ, இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மீட் பண்ணியோ, இல்லை மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணியோ எங்கள் கோரிக்கைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய திருநங்கைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷனு, ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து தான்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கீங்க. அந்த தா ஃபவுண்டேஷன் மெயினோட வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன்? மெயினாக ஹெல்த் ரிலேட்டடான ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி கிச்சன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். திருநங்கை மக்கள் எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்தாலும் சரி, அவங்க எப்போ வேணால் ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே போய் சாப்பிட்லாம். மத்தியானம் லன்ச் வந்து அந்த என்ஜிஓக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க.
பேசிக்காக திருநங்கைகளுக்கு உங்களுக்கு தெரியும் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஒரு சமூகம். அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம்னு நினைக்கிறேன். அது கன்டினியூஸாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டோட சேர்ந்து டான்சாக்ஸோட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ரோட்டில் நிற்காம நிறைய பேர் வந்து எஜுகேஷன் இறங்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் சீட் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலேஜ் சீட்டு, அதுக்கப்புறம் படிக்கிறது ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னுடைய திருநங்கை எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் அம்மா பொண்ணு அந்த ஹைரார்கி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் என் பொண்ணு தாக்ஷ பிரதாயினின்னு ஒரு பொண்ணு. அவள் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது கவர்மெண்ட்டில். அதில் இதுவரை ஒரு திருநங்கை கூட அப்ளை பண்ணல. அது அப்படியும் அப்ளை பண்ணி அந்த திருநங்கையாவது போனாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் ஒரு திருநங்கை அப்ளை பண்ணி, அதுவும் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து 35 இயர்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு 36 இயர்ஸ் ஆச்சு. இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் நம்ம சிஎம் வந்து அதை பெருசாக தளர்த்திட்டு அவளை வந்து அப்ராட் அனுப்புகிறாங்க. அவள் ஸ்டால்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் 36 lakhs rupees ஸ்காலர்ஷிப் அவளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப பெருமையான விஷயம்னு நினைக்கிறேன். அது வந்து அவளோட என்ன சொல்கிறது, அவள் என்னதான் ஒரு திருநங்கையாக இருந்தாலும் அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்ராஜ் காலேஜில் வந்து இன்னொரு திருநங்கை குழந்தை வந்து ஒரு 250+ மார்க்ஸ் எடுத்திருந்தா. மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஒரு திருநங்கை ஆசைப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பில்லை அப்படின்றது இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோவி சைடன் அவரை மீட் பண்ணி நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருந்தேன். உடனே அவள் கேட்ட அந்த காலேஜில் எத்ராஜ் காலேஜில் அவளுக்கு உடனே சீட்டும், உடனே அந்த மேனேஜ்மெண்ட் கூட பேசி ஒரு வாரத்துக்குள்ளேயே அவளுக்கு சீட் கிடச்சி இப்போ காலேஜில் படிச்சுட்ருக்கா. அது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திருநங்கை என்னோட சிஸ்டர் ஷெரின்னு ஒரு பொண்ணு, அவள் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவளே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவளே அது மெரிட்லேயே கிடச்ச சீட் தான். பட் இருந்தாலும் அந்த எஜுகேஷன்றது ஃப்ரீயாக இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறதால திருநங்கைகளுக்கு அந்த பொண்ணு மாஸ்டர்ஸ் படிச்சுட்ருக்கா. இந்த மாதிரி அங்கங்கே நிறைய திருநங்கைகள் படித்து முன்னேறி வரணும்னு இந்த ஜென்ரேஷனில் இருக்க திருநங்கைகள் ரொம்ப போராடி முன்னாடி வராங்க. இது பார்க்கும்போது இதுதான் உண்மையான என்ன சொல்கிறது ஒரு புரட்சின்னு நினைக்கிறேன். உண்மையான டெவலப்மெண்ட்னா இதுதான். எப்பயுமே ஒரு மினி ஸ்கேல் மைனாரிட்டிஸாக இருந்த ஒரு சமூக மக்கள் முன்னேறி வரும்போது தான் உண்மையான டெவலப்மெண்ட்றது ஒரு நாட்டில் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ சாஷா, நம்ம திருநங்கை பார்த்தாலும் என்ன திருநங்கை பார்த்தாலும் அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று புடவை, மேக்கப்பு, நகை, யாரும் அவங்க மீட் பண்ண முடியாது. எந்த நடிகை இருந்தாலும் ஒரு திருநங்கை ஸ்டைல் மாதிரி மீட் பண்ணவே முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் சாரி கலெக்ஷன், உங்கள் ஜுவல்லரி, உங்கள் மேக்கப் பற்றி என்ன பேச போகிறோம் இன்னைக்கு. கண்டிப்பாக. ஸோ சாஷா, இப்போ வந்து உங்கள் புடவை நீங்கள் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்த மாதிரி இருக்கேன், ஞாபகம் இல்லை. ஆனால் இது வந்து உங்கள் வெட்டிங் சாரிங்க? ஆமாம். சொல்லுங்கள். எப்படி? இது வந்து காஞ்சிபுரத்தில் வாங்கினது. ரொம்ப ஆசையாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வாங்கின ஒரு சாரி, என் கல்யாணத்துக்கான சாரி. பட் ஆனால் இது அவ்வளோவா நான் வேர் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு வாட்டி திருப்பதிக்கு மட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் வேர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாரீஸ் ஐ ஹேவ். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது பல்லு எப்படி இருக்குதுக்கு? இந்த பல்லு. ஸோ பல்லு அழகாக இருக்குது. அது ஃபுல் ஹெவி ஒர்க். இது வந்து நீங்கள் டெம்பிளில் போட்டிங்களா? ஒரே வாட்டி திருப்பதிக்கு மட்டும் தாலிக்கு மட்டும் கட்டும்போது. இது முகூர்த்த புடவை இது. பட் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதால அவ்வளோ போடுறதில்ல. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லை? ஆமாம் ஆமாம். அடுத்தது வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. நீங்களே சொல்லுங்கள். இது வந்து என் அம்மாவோட சாரி. இந்த சாரிக்கு வந்து கிட்டத்தட்ட வயசு வந்து ஒரு 40 இருக்கும். இது எல்லாமே எங்கள் அம்மா ஹேண்ட் பெயிண்ட் பண்ண சாரி. பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் எங்கள் அம்மா ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது. அம்மா படம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம்? எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அம்மா கூட ஃபேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஷி லைக்ஸ் ஆல் தட். ஜுவல்லரி அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. காசி கோல்டு பெண்டன்ஸ் வாங்கி அதுக்கு பீட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி எம்ப்ராய்டரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது டிசைன்லாம் பார்த்தா. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக பத்திரமா வச்சு. ஆனால் துவைக்கிறது கஷ்டமாக இருக்கும். துவைக்க முடியாது இல்லை? இல்லை, ஃபேப்ரிக் வாஷ் பண்ணலாம். ஓகே. நிச்சயமாக உங்கள் அம்மா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய சாரீஸ் இருக்குது அந்த மாதிரி அம்மா பண்ணது நிறைய இருக்குது. பட் சாம்பிளுக்கு ஒன்றே உங்களுக்கு காமிக்கலான்னு. ஏன்னா இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச படவை. அம்மா பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு. அம்மா இறந்துட்டாங்க இப்போ இல்லை. பட் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி வரை என் லைஃப்பில் பிரயோகப்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான அம்மா. எல்லாருக்குமே அம்மா அழகாக இருப்பாங்க. எங்கள் அம்மா இன்னும் அழகுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மாவோட ஃபேஷன் சென்ஸ் தான் எனக்கும் கொஞ்சம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்க எப்படி சிங்கிள் ஃப்ரீல் தான் எங்கள் அம்மா எப்போயுமே சாரி கட்டி நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஒரு வாட்டி கூட ப்ளீட் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதே தான் நான் இன்னி வரை ஃபாலோ பண்ணுறேன். சிங்கிள் ப்ளீட்டில் தான் சாரி வேர் பண்ணுறதோ எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்த விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அம்மா வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் வந்து
பசங்க வந்து திருநங்கையா இல்லை திரும்ப நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலி எப்படி இருந்துச்சு? இனிஷியலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது என்ன தான் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பையன் ஒரு பொண்ணாக மாற போகிறான் அப்படின்றப்ப அந்த அந்த நெருடல் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம பையனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம குழந்தையோட லைஃபே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் எங்கள் வீட்லேயும் இருந்தது. எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே இருந்தது பிரச்சனை. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வச்சேன். என்ன நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். அப்போ தான் இந்த சமுதாயத்துக்கிட்ட தான் எங்கள் வீட்லேயே என்ன ஏற்றுப்பாங்கன்றதுக்காக நான் ரொம்ப போராடி முன்னாடி வந்திருக்கேன். ஐ அப்ரிஷியேட் யூ தட் ஃபார் தட். ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன புடவை? இது எங்கள் பாட்டியோட புடவை, அம்மாவோட புடவை. இது கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும் இந்த புடவைக்கு. அப்பா ரீசெண்டாக லைட்டாக கிழிஞ்சிச்சு ஒரே வாட்டி வேர் பண்ணி. பட் இருந்தாலும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். நான் அழகான ஃபிட் அப்படியே இருக்கேன். ரொம்ப அழகான ஒரு சாரி. இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கோயில் போகும்போது நீங்கள் கட்டுறீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புடவை சொல்லுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ஒரு காஞ்சிபுரம் சாரி. இது நான் ஃபஸ்ட்டு நான் ஏர்ன் பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கிட்டத்தட்ட ஒரு 28,000 30,000 சாரி, 32,000 நினைக்கிறேன் நான் வாங்கினது. ஹாஃப் சாரி மாடல் சாரி. இது நல்ல கலர், நல்ல காம்பினேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது. அதனால இதுதான் பல்லுவா? ஆமாம், பல்லு. இது வந்து உடம்பு ஃபுல்லாக கீழே ப்ளீட்ஸ் கிட்டலாம் இது வரும். இது வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி. ஆமாம், ஹாஃப் சாரி டிசைன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின புடவை. ஆமாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் புடவை. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ட்ரை க்ளீன் பண்ணுவீங்களா? இல்லை ட்ரை க்ளீன் சில நேரத்தில் ஷாம்பு வாஷ் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ட்ரை க்ளீன். நிறைய பேர் தெரியாது, ஸோ அதான் கேட்கலாம் தான். ஏன்னா ட்ரை க்ளீனில் கொடுத்து சொதப்பின புடவெல்லாம் இருக்குது. நான் நல்லா இந்த மாதிரி ஒரு இது கோல்டன் எல்லோ பட் பிளெயினாக ஒரு எல்லோ, மாம்பழ எல்லோ மாதிரி ஒரு சாரி வச்சுருந்தேன். அதுவும் காஞ்சிபுரம் பிளெயின் சாரி. எனக்கு நார்மலாக பிளெயினாக இருக்க சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அது என்னாச்சுன்னா ட்ரை க்ளீன் கொடுத்து ஃபுல்லாகவே கலர் மாறி இப்போ க்ரீன் கலர் சாரியாக மாறிடுச்சு. இது பற்றி சொல்லுங்கள். ரொம்ப இது வந்து இது ஃபுல் கோல்டன் சாரி. செல்ஃப் கலர் வந்து ஆமாம், இது கிட்டத்தட்ட வரலட்சுமி பூஜைக்காக வாங்கினேன். பட் இது வந்து பூஜையில் நிறைய கரைப்பட்டதால் யூஸ் பண்ண முடியல. ஆனால் சில தெரியாது போட்டக்கூடாது, அழகாக இருக்கும். கோயில் போடணும் போய் பத்திரமா வச்சுருக்கேன். இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் சாரீஸ் என்கிட்ட இருக்கிறதுல. ஃபுல் கோல்டு. இது கிட்டத்தட்ட இந்த பாழும் பழமும் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எவர் கிரீன் டிசைன். குட்டி குட்டி செக்ஸ் இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் பெரிய பெரிய செக்ஸு. பாழும் பழம் செக்ஸ். ஆமாம், பாழும் பழம் சாரின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரி ரொம்ப பிடிச்ச சாரி. ஸோ இந்த பல்லு ரொம்ப பிரைட்டாக. இது யார் எந்த ஸ்கின் டோனாலும் போடலாம். அது டார்க் ஸ்கின் போடலாம், யார் வேணும் வேர் பண்ணலாம். நைஸ் கலர். இதில் எங்கே இந்த சென்னையில் வாங்கினீங்களா? அது காஞ்சிபுரம் புடவை ரொம்ப விலைன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் வாங்கின ரொம்ப கம்மி இல்லை? அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும். 5,000 ரேஞ்சிலேருந்து ஒரு 1 lakh 3 lakhs 4 lakhs வரை சாரீஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே வாங்குவேன். இதுவும் ஒன் ஆஃப் த இது ரொம்ப நாள் ஆகுது வாங்கி. இது ஒரு 2 வாட்டி, எல்லாமே ஒரு 2 வாட்டி வேர் பண்ணிப்பேன். அதிகமாக வேர் பண்ணதில்லை. ஸோ இதுவும் ஒரு பட்டு சாரி. இது சென்னையில் தான் வாங்கினேன். நல்லிலேயும் இங்கே வாங்கினேன். ப்ளூ காம்பினேஷன். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கு. எங்கள் அம்மாவும் அதிகமாக வாங்குகிற ஒரு இடம் நல்லி, அதில் வாங்கினேன். இந்த சாரி வந்து நானே டிசைன் பண்ணது. லவ்லி, ஒரு பார்ட்டி சாரி மாதிரி, காக்டெயில் சாரி. ஆமாம், இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சில்க்கும் மிக்ஸ் சில்க் மாதிரி இல்லை. ஆமாம், காட்டன் சில்க். இது நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல ஷைன் இருக்கும். இதுக்கு நம்ம ஸ்மேட்சாக ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம், இல்லை நம்ம ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஏதாவது காக்டெயில் டின்னருக்கோ இல்லை பார்ட்டிஸ்க்கோ போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இந்த இது மட்டும் நான் ஸ்டிச் பண்ணது. சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும், கிளாஸாக இருக்கும். இதான் நீங்கள் வந்து அப்போது நீங்கள் டிசைன் பண்ணும்போது பண்ண சாரீஸ் தான்? ஆமாம் ஆமாம், இது ஓல்டு சாரி தான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பட்டு சாரி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கலரும் சரி, எனக்கு ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னோட கலெக்ஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரி வந்து ஒரு கிஃப்ட்டு. இது வந்து ஆர்ட் சில்க்குன்னு சொல்லுவாங்க. பியோர் சில்க் கிடையாது, ஆர்ட் சில்க்கு. என் பிரதர் மோகன், டாக்டர் மோகன் வந்து வாங்கி கொடுத்தது. இது வந்து என்னோட, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த சர்ஜரி ஆன டேட்டுக்கு ஒரு பூஜை பண்ணுவோம், மாதா பூஜைன்னு. அது 10வது வருஷத்துக்கு அந்த 10th இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவன் கிஃப்டாக கொடுத்த சாரி. இதுதான் நான் வேர் பண்ணேன் அந்த பூஜைக்கு கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கலரும் பிடிக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இது கட்டும் போதே ரொம்ப அழகாக தெரியும். ஒரு பிங்கிஷ் ஆனியன் பிங்க் மாதிரி ஒரு ஷேடு. ஸோ இது வந்து ஜூட் சில்க் சாரி. இது வந்து யார் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப ஸ்பெஷலான சாரி. ஷக்கிலாமா வாங்கி கொடுத்தது. நாங்கள் சேலம் எங்கேயோ போகும்போது ட்ராவல் பண்ணுறப்போ திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்தினோம்.
அங்கே வாங்கினது. எனக்கு கலம்காரியும் ரொம்ப பிடிக்கும், இந்த பாந்தினி டிசைனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது. சரி, ஒரே ஒரு வாட்டி தான் வேர் பண்ணியிருக்கேன், பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அது ஷக்கிலா மார்க்கெட்டுங்களா அது? ஆமாம் ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க நிறைய சாரீஸ் வாங்கி கொடுத்தாங்க, பட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து நானே டிசைன் பண்ணது. இது ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணி இந்த எம்ப்ராய்டரி போட்டு இந்த தனியாக இந்த லேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணது. எனக்கு இந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு இந்த மாதிரி கட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் எலிகெண்ட்டாகவும் நல்லா இருக்குன்றதால. நீங்கள் நிறைய புடவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிங்க சொன்னீங்க கிட்ட. ஆமாம், அனார்கலி அதுவும் அது இது வந்து ஒரு பிளெயின் சாரி. இது என்ன பண்ணிட்டேன்னா ஒரு அனார்கலியாக மாற்றியாச்சு. இது ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ லாங் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே ஒரு சாரியை கன்வெர்ட் பண்ணது தான். நார்மல் ஷிஃபான் சாரி, இது யாரோ எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து லாங் ட்ரெஸ் மாதிரி, அனார்கலி ட்ரெஸ் மாதிரி மாற்றியாச்சு. இதுவுமே ஒரு சாரி தான். இது ஒரு 2-3 வாட்டி நிறைய வாட்டியே கட்டியிருக்கேன். கட்டிட்டு அது மறுபடியும் மாற்றிட்டேன். ஸோ இதுவும் ஒரு அனார்கலி ட்ரெஸ். நல்ல ஃப்ளேராக கொஞ்சம் ஒல்லியாகவும் தெரியும். குண்டாக இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடும்போது நல்லாவே ஒல்லியாக தெரியும். ஸோ ஒரு திருநங்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க மேக்கப் போட்டிருப்பாங்க, நிச்சயமாக கம்மல் நகை போட்டிருப்பாங்க, புடவை இல்லைன்னா சல்வார் எனிதிங், எப்போதும் அழகாக ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க எப்போதுமே. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் உங்களை மேக்கப்பில் நிறைய பார்த்தது கிடையாது. நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்டாக, நிறைய மக்கள் யாரும் பார்த்தது கிடையாது. உங்கள் மேக்கப் டிப்ஸ் என்னவா இருக்கும்? உங்கள் கோ டு பியூட்டி டிப்ஸ் என்னவா இருக்கும்? அப்படி ஒன்றும் இல்லை. நான் மேக்கப் நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மேக்கப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறேன். ஸ்கின் ரொட்டீன் ஏதாவது? ஸ்கின் ரொட்டீன் நான் பேசிக்காக மேக்கப் போட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு படுக்கிறது பெஸ்ட் ஸ்கின் ரொட்டீன் நினைக்கிறேன். நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். நான் தூங்கும்போது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் படுப்பேன். அது ஒன்று மட்டும் உருப்படியாக பண்ணுறது நான் ஒரு ஒழுங்கான விஷயம்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரியல, எங்கள் அம்மா கிட்டேருந்து இது கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹேவ் தட் நைஸ் ஸ்கின். எனக்கு அவ்வளோவா பிம்பிள்ஸ் வராது, எதுவுமே வராது. பட் இருந்தாலும் எனக்கு மேக்கப் போடுறது எங்கள் அம்மாவை பார்த்ததால, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேக்கப் போடுறதெல்லாம் பார்த்ததால, அதுவும் போல்டு லிப்ஸ்டிக் போடுவாங்க. எப்பவுமே லைட் லிப்ஸ்டிக் போட்டு பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா. ஸோ எனக்கு அந்த லிப் ஷேட் எங்கள் அம்மா கிட்டேருந்து அந்த மெரூன் லிப்ஸ்டிக் போடுவாங்க அதிகமாக. நான் ரெட் லிப்ஸ்டிக் என்னோட ட்ரேட்மார்க்காக வச்சுருக்கேன். எப்பவுமே ரெட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். அது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும். ஸோ லிப்ஸ்டிக், நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்குறதுக்கு காரணமும் அது ஒரு வேளை போல்டாக கரெக்டாக டிஃபைன்டாக வரைகிறதால ஒரு வேலை இருக்கலாம். ஸோ உங்களோட மேக்கப் பேக்கும் உங்களோட ஜுவல்லரி பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.